வந்திருக்கும் பத்திரிகை இணையதள ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கயல் திரைப்படம் இது ஸ்பெசிஃபைடாக இந்த ப்ரெஸ் மீட் நான் வந்து இந்த ஹார்ட்ஷிப்ஸ் பற்றி நான் பேசலை. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலம், போன வருஷம் ஆகஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டு நவம்பரே நான் வந்து கிளைமேக்ஸ் எடுத்து முடிச்சிட்டேன். பொன்னேரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செட்டு எரெக்ட் பண்ணி சில விஷயம், ஏன்னா வந்து சிஜியில் வந்து ஜாமெட்ரிக்கலாக நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணிடலாம். ஒரு ரோபோட்டிக்காக, ஒரு ஸ்ட்ரக்சரலாக, ஒரு பில்டிங்கோ, மற்ற விஷயங்கள், ஃபயர், ஸ்மோக், வாட்டர், இது 3ம் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் சிஜியை நம்ப முடியாது, நம்ம பெருசாக நம்ப முடியாததுனால. ஸோ மேக்ஸிமம் ஒரு ஆர்டிஸ்டோட பாடி கனெக்டில் வாட்டர் இருக்கணும், அப்படி அதை வந்து கிரியேட் பண்ணவே முடியாதுன்றப்ப நிஜமாக தான் அதை பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ஒரு சுனாமியோட பெரிய வேவை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அதில் ஒரு பாயிண்ட், மில்லிகிராம் மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டேம் மாதிரி எரெக்ட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வேவ் கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 months ஆச்சு. ஸோ எதுக்கு இது வந்து நாட் ஓன்லி விஷுவல், நான் என்ன சொல்கிறேன்னா இது எக்ஸ்க்ளூசிவ்லி இட்ஸ் கோயிங் டு பி a சவுண்ட் ஃபில்ம். அதாவது அடுத்த கட்டத்தில் சவுண்டில் எப்படி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண வைக்கிறது அப்படின்றதுக்காக தான் டால்பி அட்மாஸ். இந்த படம் வந்து நிறைய பண்ணியிருப்பாங்க டயலாக் ஓரியன்டட் ஃபிலிமில். ஸ்பெசிஃபிக்காக வந்து கயல் வந்து டால்பி அட்மாஸ். இது வந்து என்ன, அந்த கடைசி ஒரு 30 நிமிடம் அந்த மேஜிக் வந்து சவுண்டில் நீங்கள் தியேட்டருக்குள்ளே இருந்து வெளியே வரப்போ வந்து யூ ஷுட் ஃபீல் இட் அப்படின்றப்ப பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ணி அப்போ அட்மாஸில் போனால் தான் அந்த ஃபுல் எல்லா சேனல்ஸும் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் ஆஃப் இந்த சவுண்ட் அண்ட் மியூசிக் வந்து எஃபெக்டோட எல்லாமே கிடைக்கும்ன்றதுனால ஸோ அதை தேர்வு செஞ்சு எங்களுக்கு வந்து பெரிய உறுதுணையாக இப்போ இருக்க போகிறது வந்து தபஸ் நாயக் அவர்கள். அவர் தான் வந்து மிக்ஸ் இன்ஜினியராக இருக்கார் இந்த படத்துக்கு. பெரிய பெரிய படம், மணிசார் படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ வந்து. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a சவுண்ட் ஃபில்ம். அது நீங்கள் என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணியில எல்லாம் காலையில் ஒரு 6 மணிக்கு இறங்கணும்னா ஈவினிங் தான் வருவோம். அங்கே கிண்ணத்தில் ஏதாவது சின்னதாக ஸ்பூனில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு வெளியில் வரப்போ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பாடியெல்லாம். இதே மாதிரி 3 மாதம் எல்லாருமே ஹோல் டீம். ஸோ எல்லாரும் எடுத்த எஃபர்ட், அந்த ஸ்ட்ரெயின் என்னன்னா சும்மா ஏதோ ஒரு கணக்குக்கு ஒரு ஃபிலிம் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரிலீஸ் பண்ணோம், அப்படியே போனோம் அப்படின்லாம் இல்லாமல் அந்த முழு உழைப்பும் எல்லாம் உள்ளார கொட்டியிருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபைடாக நான் வந்து ப்ரெஸ்ஸுக்கு கேட்கறது என்னன்னா, இந்த சவுண்ட் சைடு நீங்கள் கொஞ்சம் நிறைய என்கரேஜ் பண்ணுங்க. எங்களுக்கு எழுதுறப்ப இந்த டால்பி அட்மாஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து என்ஜாய் பண்ணும். இப்போ தியேட்டர்ஸ் எல்லா இடத்துலையும் கொண்டு வராங்க. இப்போ திருச்சியில் வந்துருச்சு, மதுரையில் வரப்போது, சேலம், திருப்பூர்லாம் வந்துருச்சு. ஸோ நிறைய கயலுக்காக எக்ஸ்க்ளூசிவாக டால்பி அட்மாஸ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. நிறைய தியேட்டர்ஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் நீங்கள் பார்க்குறப்ப வந்து அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த படத்தில் வந்து இட்ஸ் கோயிங் டு பி a விஷுவல் அண்ட் சவுண்ட் ஃபிலிம். அதே மாதிரி இமான் வந்து சொல்லவே வேணாம். எனக்கு என்னன்னா, நான் ஒரு அப்ஜெக்டிவாக கொண்டு வந்து அப்படி நிறுத்துவேன், அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீவனை ஏற்படுத்தி ஒரு உயிரை கொடுத்து ஸோ இசை மூலியமாக இப்போ நாளையிலேருந்து அந்த சேலஞ்ச் அவருக்கு ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் we are going to go with all live instruments, no electronic. அதுதான் இப்போ எடுத்து நாங்கள் சேலஞ்ச் இந்த ஃபிலிமில். ஏன்னா படம் நீங்கள் பார்க்குறப்ப அப்படி ஒரு ஸ்ப்ரெட்டாக க்ளூமியாக இருக்கணும். ஒரு லார்ட் ஆஃப் ரிங்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப எப்படி வந்து பிகினிங் டைட்டில் கார்ட்லேருந்து ஒரு மியூசிக் வேற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு முயற்சி அவர் எடுக்க போகிறார். நாளையிலேருந்து ஒரு பெரிய செட் ஆஃப் வயலின்ஸ், செல்லோஸ் எல்லாம் பெரிய டீமே இறங்குறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a சவுண்ட் ஃபிலிம். சும்மா வந்துட்டு ஒரு டைலாக் பேசினாங்க போனாங்கன்னு இல்லாமல் ஒரு ட்ரீட்டாக இருக்கணும்னு நினச்சோம். ஸோ அதை ஓரளவுக்கு நாங்கள் எங்களால் முடிந்தது அந்த உழைப்பை கொட்டி கொண்டு வந்திருக்கோம். இதை நீங்கள் கொண்டு போய் எல்லா இடத்துல சேர்க்கணும். இந்த அட்மாஸ்ன்ற ஒரு விஷயம், ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணணும், வந்து எக்ஸ்க்ளூசிவாக தியேட்டரில் அட்மாஸ் தியேட்டரில் கையில் பார்க்கணுன்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெசிஃபைடாக நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான். மற்றபடி என்னுடைய கவிஞர் யுகபாரதி, ஆர்ட் டைரக்டர் வைரபாலன், இன்னும் என்னுடைய டீம் கேமராமேன் மகேந்திரன், வெற்றிவேல் மகேந்திரன் இந்த படத்தில் நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏன்னா கூடவே ஒரு கேமராமேன் டேட் பார்க்காம என் கூட இருக்கணும், எந்த கால் ஷீட் டென்ஷனும் இல்லாமல் அப்படி ஒரு கேமராமேன் வேணுன்றப்ப அவரை நான் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். ஒரு ஹார்ட், அவ்வளோ ஒரு கடினமான உழைப்பு அவர் கொடுத்துருக்காரு உள்ளார. ஸோ என்னுடைய டீம், எனக்கு என் கூட வேலை செஞ்ச எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். ஏன்னா இது வந்து
ஒரு ஆள் நான் வேணா யோசிக்கலாம், ஒரு பிம்பமா என் மைண்டில் இருக்கலாம், இதை கொண்டு வரத்துக்கு அத்தனை பேருமே ஒன்று சேர்ந்து கட்டி இழுத்தாதான் அந்த தேர் நகரும்ன்ற மாதிரி இந்த கயல் திரைப்படம் கிட்டத்தட்ட 2 வருட காலங்கள் எல்லாருமே இந்த உழைப்பு கொண்டிருக்கோம். எல்லாத்த விட ஐ வாண்ட் டு தேங்க் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் இந்த ப்ரொடியூசர்ஸ் மதன் சாரும் ஜேம்ஸ் சாரும் வந்து நான் ஏன்னா ஒரு பெரிய பலம் வந்து ஒரு இயக்குனருக்கு தயாரிப்பாளர்கள் தான். எங்கேயுமே முகம் கோணாமல் முகம் சொல்லிக்காம வந்து ஒரு நியூ ஃபேஸ் வச்சுட்டு நம்ம இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கோன்றதெல்லாம் யோசிக்காம ப்ராடக்ட் நல்லா வரணும் பிரதர் அப்படின்னு. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்காக அவங்க எனக்கு பெரிய ஷோல்டர்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் என்னோட டீம் யாரா பேர் விட்டுருந்தேன், என்னோட ஆர்டிஸ்ட் அதே மாதிரி சந்திரன் அண்ட் ஆனந்தி, வின்சென்ட், இவங்கெல்லாம் வந்து நியூ கமர்ஸ், பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டுக்கான உழைப்பு அவங்க கொடுத்தாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்களோ அதுதான் இங்க வந்து வெளியில உங்களுக்கு தெரியுது. அதுவும் சந்திரனோட இதெல்லாம் காலையில இறங்கினாப்புலன்னா அவ்வளவுதான், நாங்களாச்சும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். மேக்கப்போட இறங்கியாச்சுன்னா அவ்வளவுதான், அந்த ஷூட் முடிகிற வரைக்கும் உள்ளார தண்ணிக்குள்ள ஊறி போய் காலில் எல்லாம் சேர்த்து பொண்ணு வந்து. ஸோ எவ்ரிதிங் ஓகே. என்னன்னா ஒன் ஃபைன் டே தியேட்டர்ல வரப்ப அது இப்போ நாங்கள் பார்க்குறப்ப அதை என்ஜாய் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ புட் உங்களோட சப்போர்ட்டை நான் அதிகமாக கேட்குறேன். ஸோ நீங்கள் டால்பி அட்மாஸ் இட்ஸ் அ சவுண்ட் ஃபிலிம், இதை என்ஜாய் பண்ணுன்றதை நீங்கள் எனக்கு என்கரேஜ் பண்ண ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச்.